Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் கிராம்ப்டன் ஃபேனுக்கு நான் மோட்டர் மாற்ற போகிறேன். இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா கம்பெனி மோட்ரு கிடையாது, டெல்லி மோட்ரு வாங்கியிருக்கேன். ஆனால் மோட்ரு நல்லா ஓடும். ஆனால் அதில் வர பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா அதிக நேரம் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்பீடில் வச்சிங்க அப்படின்னா காயில் கம்ப்ளைண்ட் ஆகும். இந்த மோட்ரு இப்போ வாங்கியிருக்கேன். லோக்கலில் வேறு கம்பெனி மோட்ரு ஒன்றும் கிடைக்கல. இந்த மோட்ரு தான் நான் வாங்கி மாட்ட போகிறேன். இந்த மோட்ரு அதிக நாள் உழைக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணணும். அதில் ஒன்று, அதனுடைய ஸ்பீடு லைனை கட் பண்ணிவிட்டு பேரட்ரு மூலியமாக ஓட்டணும். அது ஒன்று. இப்போ நான் ஸ்பீடு லைனை கட் பண்ணிட்டேன். இருக்கிறது ஒரு மெயின் வயரும் ஹை ஸ்பீடு வயர், ரெட்டு வந்து ஹை ஸ்பீடு வயர், இந்த ரெண்டும் தான் இப்போ எடுத்துருக்கு. இதை அப்படியே கவரில் விட்டு லைன் மாட்ட போகிறேன். இப்போ ரெகுலேட்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெப்பாசிட்டர் ரெகுலேட்டர் உண்டு, அதை யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர் தான் யூஸ் பண்ணணும். எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர்னால் இதுதான் எலக்ட்ரானிக் ரெகுலேட்டரு. இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டு இருக்கும். அந்த எலக்ட்ரானிக் போர்டுலேயே இது வந்து நார்மலாக எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையும் கிடைக்கும் இந்த ரெகுலேட்டரு. இதில் பார்த்திங்கன்னா 2 ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கிற போர்டாக வாங்கி மாட்டிக்கோங்க, லைஃப் நல்லாயிருக்கும். இந்த ரெகுலேட்டர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேர் இருக்கும். 2 ரெட்டு, ஒரு பிளாக்கு, எல்லோ. பிளாக்கு எல்லோவும் நார்மல் ஸ்பீடு, ஸ்லோ ஸ்பீடு. ரெட்டு வந்து ஃபுல் ஸ்பீடு. இப்போ இந்த ரெகுலேட்டரை தான் ஃபேனில் மாட்ட போகிறேன். ஃபேன்லேருந்து வரக்கூடிய 2 வயரில் காமன் வயரை டைரெக்டாக சப்ளை கொடுத்துருங்க. இன்னொன்று மோட்டர்லேருந்து வரக்கூடிய ஹை ஸ்பீடு வயர், அதை வந்து நம்ம ரெகுலேட்டரில் ரெட் கலர் வயரில் கனெக்ட் பண்ணிடுங்க. ரெகுலேட்டர்ந்து வரக்கூடிய இன்னொரு ரெட்டை கொண்டு போய் சுவிட்சில் 3ஆவதில் கனெக்ட் பண்ணிடுங்க. அதை வந்து ஃபுல் ஸ்பீடு. அடுத்தது எல்லோ மீடியம், பிளாக்கு ஸ்லோ, அது அடுத்தடுத்தாப்பில் சுவிட்சில் கனெக்ஷன் கொடுத்துருங்க. அடுத்து நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு வேலை பார்த்திங்கன்னா, அதிகமாக டஸ்ட்டு ஏறி தான் இந்த ஃபேன்கள் கம்ப்ளைண்ட் ஆகும். அதுக்கு இந்த மாதிரி நைலான் வாஷர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை டைரெக்டாக மாட்டோன்னா சாஃப்ட்டில் இருக்க ஒரு பின் எடுக்கணும். அதுக்காக அந்த வாஷரை அப்படி குறுக்க வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி அப்படி உள்ளே விட்டு அப்படி லாக் பண்ணிங்கன்னா வச்ச இடத்துல அந்த வாஷர் நிற்கும். இனிமேல் வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த டஸ்ட்டும் புஷ்ஷுக்கு போகாது. சரிங்களா? மோட்டரும் ரொம்ப லாங் லைஃபாக உங்களுக்கு உழைக்கும். இந்த மாதிரி ஒயிட் வாஷர், நைலான் வாஷர், இதைத்தான் நம்ம இந்த வேலைக்கு யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.